நயன்தாரா வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க அவங்க. ஒரு ஓப்பனாக ஒரு வெப்சைட்டை போட்டுட்டு நீங்கள் அதில் பணம் கட்டி மோகன் வந்து இந்த ரீஎன்ட்ரியே ரொம்ப லேட். வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஐசக். இந்த முதல் பாகத்திலையும் இரண்டாம் பாகத்திலையும் உள்ள பகுதிகளில் யார் அடுத்த படங்களில் நடிக்க போறா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம பேசிட்டு இருந்தோம். யார் இசையமைக்க போறா அப்படின்றத இந்த தொடர்ச்சியில் நம்ம பார்க்க போறோம். வாங்க. இப்போ த்ரிஷா மேடம்க்கு அடுத்தடுத்த படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த பட வரிசையில் இவர் நல்லாவே உங்களுக்கு தெரியும், ஆர்ஜே பாலாஜி. ஆமாம், அவருடைய இயக்கத்தில் வந்து மூக்குத்தி அம்மன் 2. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் த்ரிஷா மேடம் கொண்டு வர்றாரு அப்படின்னு. நயன்தாரா வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க அவங்க. பிஸின்னா என்ன, குடும்பத்தோட பிஸியாக இருக்காங்க. இப்போ குழந்தைகளை கூட்டிகிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. ஆமாம். இன்னொன்று அவங்க போடுற கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேட்குற சம்பளத்தை கொடுக்க முடியல. 12 கோடி கேட்குறாங்க ஒரு படத்துக்கு. அதுமாதிரி காலையில் 11 மணிக்கு வருவாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு போயிடுவாங்க. இந்த சென்னையை சுற்றி ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஷூட்டிங் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க போடுறாங்க. ஸோ இது இவங்களை வச்சுட்டு எப்படி நீங்கள் ஒரு படத்தை குறிப்பிட்ட நாட்கள் உள்ளே எடுக்க முடியும்? சரி சார், நீங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் சொல்கிறீங்க. இப்போ எல்ஐசி அப்படியே கிடைக்கே சார், என்ன பண்ணுறது? அந்த படங்களுடைய இதில் எல்ஐசி வந்து தீபாவளி ரிலீஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. படம் ஓரளவுக்கு முடிச்சிட்டாரு, படத்தை முடிச்சிட்டாரு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் நடக்குது. என்னென்னா இப்போ அவர் கிளம்பி மனைவியோட வெளிநாட்டுக்கு போயிட்டார். யூரோப் கண்ட்ரிஸ் போயிட்டாங்க. குழந்தைகள், கணவன், மனைவி, அப்புறம் ஒரு 3 நர்ஸுகள் கூட மாட ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஏகப்பட்ட லக்கேஜுகளோட கிளம்பிது. சார்ட்டர்ட் ஃப்ளைட் தான் எடுத்துகிட்டு போகல, பாக்கி எல்லாம். ஓகே. அவங்க தான் சொந்தமாகவே விமானம் கூட வச்சுருக்காங்களே. சொந்தமாக வச்சுருக்காங்களா இல்லை வெளியில் வாடகைக்கு எடுக்கிறாங்களான்னு தெரில. பட் எங்கேயாவது போகணும்னா தனி விமானத்தில் போகிறாங்க. பட் அந்தளவுக்கு அவங்க இன்றைக்கி வசதியாக இருக்காங்க. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, விக்னேஷ் சிவனுக்கு ஒரு பெரிய வேலை இங்கே இருக்குது. எல்ஐசி போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் இங்கே இருக்குது. ஆனால் விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். இங்கே ரிலீஸ்ன்னு இருக்காங்க தீபாவளி. இதே மாதிரி தான் இந்த விடாமுயற்சி படம் அவர் கையை விட்டு போனதும். அந்த படம் வந்து அஜித்து கமிட் ஆகிட்டார். கம்பெனி வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜில் இருக்காங்க, எப்போனாலும் போகலான்னு. இவர் கதையை உட்காந்து ரெடி பண்ணாமல் இவர் மற்ற இந்த விளம்பர படம் எடுக்கிறது, மனைவி கூப்பிட்டுட்டு வெளிநாட்டுக்கு கிளம்புறது, இப்படியே சுற்றிட்டு இருந்து ஒரு கட்டத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அஜித்திட்ட சொல்லியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் சொல்லலை. செகண்ட் ஹாஃப் கேட்கும்பொழுது ரொம்ப பண்டலாக ஒரு கதையை சொல்லியிருக்கிறாரு. அப்போ தான் எல்லாருக்குமே கோவம் வருது. லைக்காவுக்கும் வருது, அஜித்துக்கும் வருது. என்னங்க இவ்வளோ நாள் டைம் இருந்தது, அப்போல்லாம் ஏதேதோ படங்கள், விளம்பர படங்கள் எடுக்கிறது, வெளிநாட்டுக்கு சுற்றுறதுன்னு சுற்றிவிட்டு இப்போ ஷூட்டிங் போகிற நேரத்தில் இப்படி அரையும் குறையமாக வச்சுருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்களே வேணான்னு சொல்லி தான் அனுப்பிச்சிட்டு மகிழ் திருமணி உள்ளே வந்தார். ஓகே. கிட்டத்தட்ட அதே அலட்சியம் தான் இப்போவும் அவர்கிட்ட இருக்குது இந்த எல்ஐசிலையும். இல்லைன்னா வேறு யாராவது இருந்தால், சார் படம் ரிலீஸுக்கு வச்சுட்டு நான் எப்படி சார் வெளிநாட்டுக்கு போக முடியும்? நான் ஃபுல்லாக அதை முடிச்சுட்டு தான் போவேன்னு சொல்லி உட்காந்து அந்த வேலையை தானே பார்க்கணும். கிளம்பி போயிட்டார். ஒருவேளை தன்னிறைவு அடைஞ்சிட்டாரோ தன்னுடைய படங்கள்லாம் போதும் இல்லைங்க. அதாவது அசோசியேட் டைரக்டர் இருப்பாங்க, எடிட்டர் இருக்கார், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க போகிறாங்க. பட் ஒரு டைரக்டர் கோஆர்டினேட் பண்ணலன்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது. வேற ஒன்றா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி இருக்கும். அந்த சிக்கல்லாம் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு அசோசியேட் மேலே நம்பிக்கை இருக்குது அவர். அதனால தான் இருக்குன்னு வச்சுக்கிறதா, இல்லை வேறு வழி இல்லாமல் போனாரா, இல்லை வந்து பார்த்துக்கலான்னு போயிருக்காரா தெரில. ஓகே. சார், அடுத்த தரவரிசை பட்டியலில் வந்து சில படங்கள் நிற்கிது. நம்ம ரீரிலீஸை பற்றி பேசிட்டோம். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆக போகிற படத்தையும் சரியும், சில சென்சாருக்கான பிரச்சனைகள் உள்ள படங்களும் சொல்லியிருக்கோம். இப்போ இன்னும் நிறைய படங்களுக்கு வந்து இந்த தலைப்புகளில் நிறைய சிக்கல் வந்து இருக்குது சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வடக்கன்றது ரயிலா மாதிரி இருக்குது அப்படின்றது. சில இதில் அந்த பேர் வந்து பிரச்சனையாக இருக்குது சார். இந்த பேரை நான் அப்பயே பதிவு பண்ணிட்டேன், இப்போ எனக்கு இந்த பேரை வந்து நான் என்னோடய அனுமதி இல்லாமல் எடுத்துட்டாங்க. இதெல்லாம் எப்படி சார் அது மாறுது, கை மாறுது? அது இங்கே சினிமா நினச்சா அதை மாற்றலாங்க. ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஒரு ஓப்பனாக ஒரு வெப்சைட்டை போட்டுட்டு நீங்கள் அதில் பணம் கட்டினீங்கன்னா உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே கொண்டு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 4 இடத்துல பதிவு பண்ணலாங்கிற ஒரு முறையை கொண்டு வந்துட்டாங்க. ஒன்று ஃபிலிம் சேம்பர், இன்னொன்று ப்ரொடியூசர் கவுன்சில், இன்னொன்று நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், இன்னொன்று ஏதோ ஒன்று இருக்குது, சரி, கில்டு. ஓகே. இந்த 4 அமைப்பு இருக்குது. இந்த 4 அமைப்புலையும் நீங்கள் எங்கே வேணாலும் போய் பதிவு பண்ணிக்கலாங்கும்போது இந்த 4 பேருக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இருக்க மாட்டாங்க. எந்த தலைப்பை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தாலும் இது இருக்குன்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க,
இன்னொரு இடத்துல அதை பதிவு பண்ணிடுறாங்க. இங்கே ரினியூவல் ஆயிருச்சா ஆகலையா, இந்த தலைப்பு நீண்ட காலமாக இருந்ததுன்னா அது யார்கிட்ட இருக்குது, இதை எதையுமே அவங்க கோஆர்டினேட் பண்ணுறதே கிடையாது. உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு சார். பட்டனை தட்டினா ராக்கெட்டு போய் இறங்கிடுது. இன்னமும் நம்ம ஒரு தலைப்பை டபுள் டாக்குமெண்ட் மாதிரி போட்டுருக்காங்க. இது வந்து இதை இதை ஈஸியாக ஒரு ஒரு செகண்டில் தீர்த்துட்டு போயிடலாம். ஒரு நல்ல ஒரு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரை கூப்பிட்டு வந்து எங்களுக்கு ஒரு வெப்சைட்டு பண்ணி கொடு, இது வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்கன்னா ஒரு நாள் 2 நாளில் பண்ணுற விவகாரம். ஆனால் இதை ஏன் இவ்வளோ பெருசாக இவங்க இழுத்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. இதில் பெருசாக பணம் விளையாடுது, அதுதான் காரணம். ஆக்சுவலாக இதில் ஒரு பெரிய ஊழல் நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் ஒரு டைட்டில் பதிவு பண்ணிடுறீங்க, இந்த டைட்டில் தான் வேணும்னு வந்து நிற்கும் பொழுது அதற்கான பேரங்கள் இங்கே நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மாறணும்னா அவங்கவுங்க ஜெனியூனாக நம்ம இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், இப்படி ஒரு கெட்ட பேர் வருது அப்படின்னு இவங்க நினைக்கணும். பட் அது இது வரைக்கும் யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்களே. அதே மாதிரி இந்த ஸ்டோரி என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய படம் வந்து இந்த கதை தான் அப்படின்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது வந்து ஒரு பிரச்சனையை பண்ணி அதை நீ படம்னு பார்க்குறேன். ஏன் அது முன்னாடியே அதை வந்து முறைப்படி வந்து அது வழக்கு தொடுத்து இந்த கதை என்னோடது தான், இது எனக்கு வாங்கி கொடுங்க, நான் வந்து இதை படம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், அந்த மாதிரி எங்கேயும் ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்ட மாதிரி. அதுதாங்க இந்த கடைசி நேரத்தில் போய் நீங்கள் நெருக்கடி கொடுக்கும்போது ஒரு பக்கம் பல கோடிகளை போட்டுட்டு எப்படியாவது இதை வந்து ரிலீஸ் பண்ணணும், இந்த டேட்டை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிற தயாரிப்பாளர் என்ன பண்ணுவாங்க, இது எதிராக பெரிய தலைவலியாக போச்சு, ஏதாவது காசை கொடுத்து அனுப்பிச்சி விடுன்றாங்க. இப்போ அந்த பணத்தை நீங்கள் பேரம் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு இடத்துல கொண்டு வந்து கத்தி வைப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ரொம்ப முன்னாடி போனீங்கன்னா உட்காந்து அதை பற்றிய டீட்டெயிலெலாம் விசாரித்து இது உன் கதையே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும். ஸோ அதுக்காக சில பேர் இதை பண்ணுறாங்க. ஆனால் உள்ளபடியே கதையை பறி கொடுத்துட்டு போராடுறவங்களும் இங்கே இருக்காங்க. அது நிறையா நடந்துகிட்டே இருக்குது இங்கே. ஓகே ஓகே. அதையும் தடுக்க முடியல. எழுத்தாளர் சங்கத்தில் நீங்கள் பதிவு பண்ணீங்கன்னா உங்கள் கதையை இன்னொருத்தர் திருட முடியாதுங்கிறது இருக்குது. பட் எல்லாரும் பதிவு பண்ண முடியுமான்னா அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு அவர் ரூம் வாடகை கட்டுறது சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவார். அவர் போய் நீங்கள் வந்து 10,000 கட்டி சங்கத்தில் சேருங்கன்னா அவர் எப்படி சேர முடியாது. ஸோ இந்த கஷ்டமெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஒழிக்க போகிறாங்க, எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே. ஸோ இவ்வளோ சிக்கல்களையும் தாண்டி தான் இன்றைக்கி சினிமா வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம். சினிமா நகருதா இல்லை நகர்த்துறாங்களா? அது எப்போவுமே யாரும் எதையும் நகர்த்த வேணாம் சார். அது பாட்டை ஓடிக்கிட்டு இருக்கும். அது நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இப்போது இந்த கடைசியாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று வைக்கணும் அப்படின்றதான். இப்போ நம்ம இதுவரையும் கொண்டாடின ஒரு நடிகர்களுமே இருக்காங்க. அந்த நடிகர்கள் விஷயத்தில் நம்ம ராமராஜன் சாரை பற்றி பேசின மாதிரி மைக் மோகன் சாரை பற்றி நம்ம பேசியே ஆகணும். இப்போது ரீசெண்டாக வந்து இந்த ஹரான ஒரு படம் வந்தது. அந்த படத்துக்கான ஒரு செம்ம மாசான ஒரு விஷயம் வந்து ஒரு மைக் மோகன் சாருக்கு இப்போவும் இருக்குது. ராமராஜன் சாரை எப்படி கொண்டாடினோமோ அதை மாதிரி இவரையும் கொண்டாடுறோம். எஸ்பிபி சாரோட வாய்ஸ் வந்து ஒரு பொருத்தமாக ஒரு விஷயங்கள்லாம் லிப்ஸிங் கரெக்டாக கொடுக்கறதுன்னா அது உண்மையிலே இவர் தான். இவரை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது விஜய் சார் கூட நம்ம கோட் படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ இதை பற்றின ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்கள். இல்லை, ஒரு மைக் மோகன் வந்து இந்த ரீஎன்ட்ரியே ரொம்ப லேட்டான ரீஎன்ட்ரியாக தான் நம்ம. அவர் நினச்சிருந்தா இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே கூட இங்கே நடிச்சிருக்கலாம். இல்லை, பல பெரிய படங்களில் அவர் நடிக்க கூப்பிட்ருக்காங்க. அப்போல்லாம் அவர் போகாமல் திடீர்னு இப்போது வந்து படங்களில் நடிக்கணும்னு ஒரு ஆர்வத்தை காட்டுறாரு. அவர் சரியான படங்களை சூஸ் பண்ணி நடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அது வர்ற படங்கள்லாம் நடிச்சிடுறதுங்கிறது வந்து அவருக்கு லோ ப்ரொஃபைலாக தான் மாறும். ஓகே ஓகே. இப்போ இந்த படத்தில் நடித்தார் கோட்டில், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரு, பெரிய பேர் கிடைக்கும்லாம் சொல்கிறாங்க. பட் அது வந்த பிறகு தான் தெரியும். பட் என்ன இருந்தாலும் இப்போ விஜய் வந்து மற்ற ஹீரோக்கள் மாதிரி இல்லை. இப்போ மாஸ்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு விஜய்க்கு ஈக்குவலான கேரக்டராக இருக்கும். சில இடங்களில் விஜயோட அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி அலோவ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அது யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த படத்தில் கோட்டில் வந்து மோகனுக்கு ஒரு பெரிய ரோல் நிச்சயமாக இருக்கும். அதை வந்து விஜயும் வந்து ரொம்ப ரசித்து பண்ணியிருப்பாருங்கிறதுல டவுட்டே கிடையாது. அவருடைய ரீஎன்ட்ரி வந்து கோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருந்ததுன்னு வைங்களேன், அப்படியே பிடிச்சி மேலே போயிருக்கலாம். பட் அது நடக்கலை. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற மைனஸ். ஓகே சார், ஓகே சார். அப்போது இப்போ பாலா சார் பி ஸ்டுடியோஸ் இதில் வந்து வணங்கானில் இவர் அருண் விஜயர் நடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சூர்யா சார் ஒப்பந்தமாகி அதுக்கு சில ஷூட்லாம் போச்சு வந்துச்சு. ஸோ இப்போ அந்த வணங்கான் படத்தோடைய ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குது? வணங்கான் ரொம்ப பிரமாதம். நான் கொஞ்சம் பார்த்தேன், அங்கங்கே கொஞ்சம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. பார்த்தேன், ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு பாலா. அதான் பழைய பாலா வந்து திரும்ப வந்துட்டாருங்கிற அளவுக்கு
அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதுவும் அருண் விஜய் வந்து வாய் பேச முடியாத ஒரு கேரக்டரு. டயலாக்லாம் கிடையாது. பிரித்து மேய்ஞ்சிருக்கிறாரு. அந்த நான் பார்த்தது கொஞ்சம் காட்சிகள் தான். அதில் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. அருண் விஜய்க்கே இது ஒரு பெரிய பேரை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு இருக்குது. பாலாவுக்கும் கம்பேக் தான் அந்த படம். ஓ ஓகே. ஏன்னா ரொம்ப ரொம்ப நாள் எதிர்பார்த்த விஷயங்கள் கூட. ஆமாம் ஆமாம் பாலா சாருடைய படங்கள் சூப்பராக இருக்கும். ஆனால் அதில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் வந்து தன்னை அர்ப்பணிச்சிடணும். ஆமாம் ஆமாம் சிறப்பாக இருக்கும். அதான். சரி, இப்போ தனுஷ் சாருடைய அப்கமிங் படங்கள் நிறைய இருக்கு. அதில் வந்து இப்போ ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த படம், ஆஹா இந்த தடவை வந்து இந்த தேதியில் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ராயன் படத்தை பற்றி நான் கேட்க போகிறேன். சார், இந்த ராயன் படத்துடைய அப்டேட் சார் சொல்லுங்கள் சார். ராயன் வந்து ஜூன் 12ன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க படம் ரிலீஸு. பட் கடைசி நேரத்தில் வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு காரணமாக அவங்க சொன்னது வந்து வெளியில் சொல்லப்பட்ட தகவல் என்னென்னா, இப்போ தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு. ஒரு 10-20 நாளைக்கு எல்லாருமே அந்த தேர்தல் முடிவுகளையும் புதிய அமைச்சரவை பற்றியும் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. படம் வந்து இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணால் அது எடுபடாது, ஓகே ஓகே. அதனால நாங்கள் தள்ளி வரோங்கிற மாதிரி வெளியில் ஒரு தகவலை சொல்லிட்டாங்க. ம் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து படம் அவங்க நினச்ச மாதிரி வரலைங்கிற ஒரு தகவல் இருக்குது. ஆக்சுவலாக வந்து சில இடங்களில் ரீஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சன் பிக்சர்ஸ் ஒரு முடிவு எடுத்துருக்கிறதா ஓகே சொல்றாங்க. ஓகே. அப்புறம் அதில் தனுஷே கொஞ்சம் அப்செட்டுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ அவர் சேகர் கமுலா படத்தில் தெலுங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கார். ஹிந்தி படம், தெலுங்கு படம், அது நிறைய போயிட்டுருக்கு அவர் படங்கள். ஸோ அதனால் அதுலேருந்து ஒதுக்கிட்டு டைம் ஒதுக்கிட்டு வந்து தான் இந்த ரீஷூட்லாம் அவர் பண்ணணும். ஓகே. ஒரு பக்கம் ஏஆர் ரகுமான் ம் ரீ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. ம் ஸோ இது எல்லாம் ஃபினிஷ் ஆன பிறகு தான் இன்னொரு டேட் அவங்க சொல்லுவாங்க. ஓகே சார். ஓகே இதுதான் சார். அதில் இருக்கிற ம். காமெடி. இப்போ இன்னைக்குள்ள இசையமைப்பாளர்கள்ல சிறந்த இசையமைப்பாளராக நீங்கள் யாரை பார்க்குறீங்க? சிறந்த இசையமைப்பாளர்னு எப்படிங்க சொல்ல முடியும்? நல்ல பாடல்கள் இருந்தால் அவர் தான் சிறந்த இசையமைப்பாளர். சௌந்தர்யன்னு ஒருத்தர் இருந்தார், பிரமாதமான பாடல்லாம் போட்டிருக்காரு. அதுக்காக அவர் மோசமான இசையமைப்பாளர் கிடையாது. மார்க்கெட்டில் இல்லைங்கிறதுனால நிறைய பேர் இருந்திருக்காங்க. வித்யாசாகர் ஒரு காலத்தில் போடுன்னு போட்டுக்கிட்டு இருந்தார், இன்றைக்கி அவர் இங்கே இல்லை. அதனால் மார்க்கெட்டில் இருப்பவர்கள் வேறு, நல்ல இசையை கொடுப்பவர்கள் வேறு. எல்லா காலத்துலேயும் எவர்கிரீன் இளையராஜா தான். ஓ மற்றவர்கள்லாம் அவருக்கு கீழே தான். நிச்சயமா அது வந்து வானம், மற்றதெல்லாம் மேகம். ஆஹா அழகா சொன்னீங்க, சூப்பரா. ஓகே சார். அப்போ இளையராஜா சாருடைய அப்கமிங் படங்களில் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து சார் அது எப்படி சார் அது 80s டச் பண்ணிட்டார் சார், 90s டச் பண்ணிட்டார் சார், 2K சார், இன்னும் அடுத்து இருக்கிற ஜென்ரேஷன் பூராமே அப்படி யூனிக்காக வந்து தன்னுடைய அன்பாலையும் அவருடைய இசையாலையும் கட்டுப்படுத்தி வச்சிடறாரு சார். இளையராஜா சாரை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துட்டாலே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் உண்டு. ஆனால் அதில் அந்த சந்தோஷத்தை யார் சொன்னால், ஒரு 80s இருக்கவங்க சொன்னால் நான் ஏற்றுக்குவேன் சார். ஒரு 2K கிட்ஸு ஒரு சொல்கிறாரு சார். இப்போ அதோடைய வைப்பு வந்து எங்கே இருக்குது? இல்லை, இசையை நேசிக்கிற எல்லாருக்குமே இளையராஜாவை பிடிக்கும். ஒன்றும் இல்லை, அவருடைய சமீபத்திய செயல்பாடுகள் வேணால் பிடிக்காம அவர் மீது ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் வைக்கலாமே தவிர, இசை அப்படின்னா இளையராஜா தான். ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் எல்லா காலத்துலேயும் ஒரு உயர்ந்த இடத்துலையே இருக்கார். இப்போ கூட விடுதலை 2 படத்தினுடைய பாடல்கள் ஆடியோ ரைட்ஸ் 4 கோடிக்கு போயிருக்கு. வா, எந்த இசையமைப்பாளருக்கும் போனதில்லை. ஓகே சார். அந்த அளவுக்கு போயிருக்கு. ம் மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு மார்க்கெட்டில் 84 வயசு உள்ள ஒருத்தர் 18-20 வயசு பசங்களோட போட்டி போடுறாருன்னா இது பெரிய மிராக்கிள் தான். பெரிய மெடிக்கல் மிராக்கிள்பாங்கல்ல, கண்டிப்பாக உண்மை சார். அது மாதிரி ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தான். ம் ம் சார், அவருடைய இப்போ அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 49, அதாவது இந்த ஒரு சில வாக்கு எண்ணிக்கை கணக்கு ஒன்று வச்சுருப்பாங்க போட்டுருக்கு சார். பட் எனக்கு தெரியல சார். அது ஒரு இதில் படிக்கும்போது ஒரு 49% வந்து அவருக்கான வாக்கு சேகரிப்பு இதில் வந்து அந்த சிம்போனி இசைகள்லேயும் சில இதில் வந்து அவருக்கான அந்த வாக்குப்பதிவில் 9வது இடத்துல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது உலக அளவில் வந்து. ஸோ அது வந்து அந்த அந்த எண்ணிக்கையெல்லாம் அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. இதுக்காக வந்து அவருக்கு இந்த நீங்கள் சொன்ன விஷயத்துக்காக பத்திரிகையாளர்கள்லாம் அவரை சந்தித்து ஒரு பொக்கே கொடுத்து வாழ்த்தலான்னு போகும்பொழுது, எவனோ ஒருத்தன் நம்பரை சொல்கிறான், அவன் இசையை பற்றி அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பிடிச்சி கடுப்படிச்சு விட்டார். ஏதோ நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அவன் யார் என்ன 9வது இடத்துல வைக்கிறதுக்கு? 1வது இடத்துல வைக்கிறதுக்கு யார்? 9வது இடத்துல வைக்கிறதுக்கு யார்? இசையை பற்றி அவனுக்கு என்ன தெரியும் பிடிச்சி கடிச்சு விட்டார். அதனால் அவர் உண்டு, அவருடைய இசை உண்டு, அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் தரமெல்லாம் பிரிக்க முடியாது. இது 1 இது 2ங்கிற இடத்துலலாம் அவர் எப்போவுமே கிடையாது. அவர் எப்போவுமே அங்கே தான். கண்டிப்பாக. ஸோ அதில் வந்து இப்போ தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய ஒரு மாஸ் கிடைக்க போகிற படமே சாரை வந்து அவர் பயோபிக் பண்ண போகிற படம் தான். ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் பயோபிக், அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை.
பட்டு அது தொடர்பான சின்ன சின்ன இந்த ஃபோட்டோ ஷூட் ஆமா அது சார். இதுன்னு ஆ. கொஞ்சம் நடந்திருக்கு. ம். அதை நீங்கள் பார்த்தாலே அப்படியே இளையராஜா மாதிரியே இருக்காரு தனுஷ். கண்டிப்பா சார். இன்னொன்று, தனுஷ் இளையராஜாவினுடைய மிகப்பெரிய ரசிகன். ஒரு ரசிகன் அந்த கேரக்டராக மாறும் பொழுது அது இன்னும் வந்து உயிர் உயிர் வந்துடும் அதுக்கு. ஒரு ஊருக்காரங்க வேலை சார். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ரசித்து பண்ண போகிறாங்க. அதுக்கான அந்த அடிப்படை தகவல்கள் இதெல்லாம் சேகரிச்சுட்டு இருக்காங்க. பண்ணைப்புறத்தில் போய் அந்த டைரக்டர் போய் தங்கியிருக்கிறாரு இளையராஜா கிராமத்தில். அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சி எடுத்து ஒரு பெரிய அது 2 பார்ட்டாக வரப்போகுது. அது 2 பார்ட்டுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பர் சார். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கான நிறைய தகவல்கள் வந்து இன்னைக்கு கிடைச்சது. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வலைப்பேச்சு சந்திரன் சார் பேசுகிறதுல அது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களோட வலைகளில் அடுத்தடுத்து சிக்க போகிறவங்கள யார் யார் அப்படின்றத ஒவ்வொரு தொடர்ச்சியிலும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்மளுடைய வீப்ளே நேயர்களும் சரி நீங்கள் அடுத்து என்ன அப்டேட் சொல்ல போகிறீங்க, அடுத்து என்ன அப்டேட் சொல்ல போகிறீங்க அப்படின்றது தான். ஸோ இன்னும் எங்களுக்கான நிறைய அப்டேட் கொடுங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருமே வலைப்பேச்சு சந்திரன் அவர்களுடைய வலையில் சிக்கின ஒவ்வொரு நடிகைகள் அந்த படம் என்ன பிரச்சனையை சந்திச்சு, எதனால் இந்த சந்திச்சு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அவரும் நிறைய பதில்களை நமக்காக கொடுக்குறாரு. மீண்டும் வலைப்பேச்சு சந்திரன் அவர்களுடைய தொகுப்பில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.